ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மார்க்கெட் மேப்பிங் சேனல். நான் உங்க ரோஹித். நம்ம சேனலில் நேற்று போட்ட வீடியோ பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் சொல்லியிருப்பேன், ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏன் மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம், எப்படி லாஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு நான் இந்த வாரம் ஃபுல்லாக பேசுகிறேன். ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் இந்த வாரம் பார்க்கலாம், அதுக்கப்புறம் திரும்பி ரெகுலராக கம்பெனிஸ் பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ கம்பெனிஸ் எந்தெந்த கம்பெனியை வாங்கலாம், எப்படி வாங்கலாம் அப்படின்னு நான் வாங்குவேனா, விச் மீன்ஸ் நான் வாங்குவேனா மாட்டேனா அப்படின்னு நான் பேசியிருப்பேன் சேனலில் பல கம்பெனி பற்றி. ஸோ அதில் நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், ரேஷியோஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த ரேஷியோஸ் அப்படின்றது என்ன நான் பார்ப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கேப், ஸ்டாக் பி, ஆர்ஓசி, ஆர்ஓஏ, ஆர்ஓஇ, ஸோ அந்த ப்ரொமோட்டர் ஹோல்டிங்லேருந்து ஃபண்டமெண்டல்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே நான் பார்ப்பேன். ஸோ இது ஏன் பார்க்கணும், ஒன்னொன்றுத்துக்கான ரீசன்ஸ் என்ன, அது ஒன்னொன்றும் எப்படி பார்க்கலாம் அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் மோஸ்ட்லி எந்த வெப்சைட் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீனர் அப்படின்ற ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணுவேன். அதில் போயிட்டு நீங்கள் எந்த கம்பெனி வேணுமோ அந்த கம்பெனியை சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும். மொத்தம் A to Z எல்லாமே கிடைச்சிரும் உங்களுக்கு. ரிப்போர்ட்ல இருந்து, ஆனுவல் ரிப்போர்ட்ல இருந்து, ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ல இருந்து, அதோடைய பேசிக் பிஸ்னஸ் மாடல் என்ன, எங்கெல்லாம் என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஸோ உங்களுடைய ரேஷியோஸ் உங்களுக்கு என்னென்ன தெரியணுமோ அது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பேசிக்காக என்னென்ன பார்ப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மார்க்கெட் கேப் பார்ப்பேன், அண்ட் ஸ்டாக் பி பார்ப்பேன், புக் வேல்யூ பார்ப்பேன், அண்ட் டிவிடெண்ட் ஹீல்ட், அண்ட் ஆர்ஓசி, ஆர்ஓஇ, அண்ட் ஃபேஸ் டெட் பார்ப்பேன், டெட் டு ஈக்விட்டி பார்ப்பேன், அண்ட் சேல்ஸ் க்ரோத், ப்ரொமோட்டர் ஹோல்டிங், ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ், இதெல்லாம் நான் மேஜராக எல்லா வீடியோஸ்லையும் நான் பேசியிருப்பேன் இதை பற்றி தான். அந்த இன்ட்ரன்சிக் வேல்யூ அண்ட் கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ பேங்க்ஸுக்கு பேசுவேன், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்கு பேசுவேன், மிச்சப்படி வேறு எதுக்கும் பேச மாட்டேன். அண்டு இது எப்படி பார்க்கலாம், அதாவது விச் மீன்ஸ் எதுக்கு பார்க்கணும் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்லலான்னு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் கேப். ஸோ இந்த மார்க்கெட் கேப் அப்படின்றது மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்ஸ் அப்படின்றது ஒரு கம்பெனியோடைய ஓவரால் கேபிட்டல் எவ்வளோ அப்படின்றது. ஸோ இது எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த கம்பெனி டெவலப் ஆகும் அப்படின்றது ஒரு அர்த்தம். சிம்பிளாக நான் புரியுற மாதிரி சொல்கிறேன். ஸோ இதில் எந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ கொஞ்சம் ஹை எண்டாகவும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக நார்மலாக எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்கிறேன். அதனால இது இப்படி வரும் அப்படி வரும்னு சொல்லாதீங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக தான் சொல்ல பார்க்குறேனே தவிர்த்து இது ஹை எண்ட்ல நான் சொல்ல பார்க்கல. பிகாஸ் மோஸ்ட்லி இந்த சேனல் ஃபாலோ பண்ணுறவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் ஓரளவுக்கு தெரிஞ்சவங்கள தான் இருப்பாங்க. ஸோ அதனால தான் நான் இதை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ மார்க்கெட் கேப் அப்படின்றது மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்ஸ், ஒரு கம்பெனியோடைய டோட்டலான கேபிட்டல் எவ்வளோ, அந்த கம்பெனிக்கு இதை வச்சு கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கேபிட்டலைசேஷன் அப்படின்றது எவ்வளோ அதிகமாக இருக்கோ, அவங்களுடைய அசட்ஸ் அப்படின்றது அவ்வளோ அதிகமாக இருக்கும், அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றதும் அவ்வளோ அதிகமாக இருக்கும். ஸோ அதனால அவங்களுடைய ரிட்டர்ன்ஸ், அதாவது அந்த கம்பெனி மூலியமா நம்மளுக்கு வர ரிட்டர்ன்ஸும் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் மார்க்கெட் கேப் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோ பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்றது. ஸோ விச் மீன்ஸ் மார்க்கெட் கேப் எவ்வளோ அதிகமாகுதோ அவங்களுடைய பிஸ்னஸ் மாடல்ஸும் அவ்வளோ டெவலப் ஆகும். ஸோ அவ்வளோ சேஃப்டியாக இருக்கிறதுனால தான் மார்க்கெட் கேப் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோ பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்றது. ஸோ செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் பிஇ. இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு ரேஷியோ. இந்த ஸ்டாக் பிஇ அப்படின்றது ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ், அதாவது எவ்வளோ அந்த கம்பெனி ஏர்னிங் பர் ஷேர் டிவைடட் பை கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் பிஇ கிடைச்சிரும். அதாவது அந்த கம்பெனி ஒரு ஷேருக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணுது அப்படின்றத ஒரு விஷயம் எடுத்துக்கணும். ஸோ ஏர்னிங் பர் ஷேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதை எப்படி எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் ப்ராஃபிட்ஸ்ல இருந்து ஒரு ஷேருக்கும் எவ்வளோ வரும் அப்படின்னு பிரிச்சா கடைசியாக கிடைக்கிறது அந்த ஏர்னிங் பர் ஷேர். ஸோ அதை எடுத்து கரண்ட் ப்ரைஸ் எவ்வளவோ அதை கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா இந்த பிஇ, ஸ்டாக் பிஇ அப்படின்றது கிடைச்சிரும். ஸோ இந்த ஸ்டாக் பி நான் எப்பவுமே சொல்றது 20க்குள்ள இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். இந்த ஸ்டாக் பி அப்படின்றது ₹1 earn பண்ணுறதுக்கு, அதுதான் ஏர்னிங் பர் ஷேர். அதாவது ₹1 earn பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ கொடுத்து வாங்குறேன், விச் மீன்ஸ் எத்தனை டைம்ஸ் கொடுத்து வாங்குறேன் அப்படின்றது தான் இந்த ஸ்டாக் பிஇ. ஸோ இது எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோ பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோல்டை வாங்கி வைக்கிறோம். ஸோ அது ஒரு 5 வருஷத்துல பயங்கரமா டெவலப் ஆகும் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் இருக்கு. நம்மளுக்கு அசம்ஷன் மட்டும்தான் இருக்கு. பட் எவ்வளோ பர்சன்டேஜ் க்ரோத் ஆகும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ ஒரு 2%, 3% க்ரோத் ஆகும்னா நம்ம 2%, 3% விட அதிகமாக, அதாவது விச் மீன்ஸ் அதை விட அதிகமாக க்ரோத் ஆகிற வேற ஏதாச்சும் ஒரு இடத்துல போட்டுக்கலாம்ல. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஸ்டாக் பி எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவங்களுடைய ஏர்னிங் பர் ஷேர், விச் மீன்ஸ் அந்த ப்ராஃபிட்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். அதனால ஸ்டாக் பி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ புக் வேல்யூ, இந்த புக் வேல்யூ அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிம்பிளா ஒரே வேர்ட்ல முடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனி திவாலானா எனக்கு எவ்வளோ கிடைக்கும். ஸோ அந்த கம்பெனி எதுவுமே பண்ண சடனாக நீங்கள் வாங்கிட்டீங்க ஒரு ஷேரை, பட் அந்த கம்பெனி கடைசியாக திவால் ஆகிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. நம்ம எல்லா பிஸ்னஸ் மாடல்லாம் கரெக்டாக பார்த்தோம், ப்ரொமோட்டரும் நல்ல வரதும் எல்லாம் கரெக்டாக இருக்கு. பட் கடைசியில் ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் ஏதோ ஒரு ஃபண்டமெண்டல் சேஞ்சால திவால் ஆகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஸோ கடைசியாக அந்த கம்பெனியை நம்மளுக்கு என்ன பே பண்ணும் அப்படின்றது தான் இந்த புக் வேல்யூ. ரொம்ப சிம்பிளாக புரியணும்னா அசட் மைனஸ் லைபிலிட்டி.
ஸோ லைபிலிட்டிஸ் எடுத்துட்டு அசெட் மைனஸ் பண்ணிட்டு, அதாவது அசெட் மைனஸ் லைபிலிட்டிஸ் பண்ணால் கடைசியாக எவ்வளோ இருக்கோ அதை ஷேர் ஹோல்டர்ஸுக்கு பிரித்து கொடுப்பாங்க. ஸோ நிறைய பேர் என்ன யோசிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புக் வேல்யூ வந்து இதுலேயும் பார்க்கலாமே, பேங்க்ல பார்க்கலாம், கம்பெனிஸ்க்கும் பார்க்கலாம். பட் ஏன் பேங்க்ல பார்க்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் பேங்க்ஸ்க்கு பார்ப்பாங்க, ஒரு சிலர் கம்பெனிஸ்க்கு பார்ப்பாங்க. பட் நான் ரெண்டுத்துக்குமே பார்ப்பேன். பட் மெயினாக பேங்க்ஸ்க்கு வந்து கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ பார்த்துருவேன். அண்ட் இதில் வந்து புக் வேல்யூ நான் மோஸ்ட்லி பார்ப்பேன். நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. பட் நான் ஸ்டில் பார்த்துட்டு தான் இருக்கேன். பிகாஸ் அசெட் மைனஸ் லைபிலிட்டிஸ் கடைசியாக நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றத இந்த புக் வேல்யூ அது ஒரு கம்பெனிக்கு ஒரு மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அந்த புக் வேல்யூடைய ப்ரைஸை விட கம்மியாக வாங்கினா நம்மளுடைய சேஃப்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து டிவிடெண்ட் ஹீல்டு. ஸோ இந்த டிவிடெண்ட் ஹீல்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த டிவிடெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்றது இயராக இருக்கலாம். விச் மீன்ஸ் ஒரு இயருக்கு எவ்வளோ டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் இயர் எவ்வளோபா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் கேல்குலேஷன். ஸோ டிவிடெண்ட் ஹீல்டு ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனி ப்ராஃபிட் ஃபர்ஸ்ட் டிவிடெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராஃபிட் பண்ணுவாங்க ஒரு கம்பெனி, அதுல இருந்து ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் எடுத்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கெல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. யாரெல்லாம் அந்த ஷேர் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் போடுவாங்க. ஸோ இந்த டிவிடெண்ட் ஹீல்ட் அப்படின்றது ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவிடெண்ட் ஹீல்ட் ஹையா இருக்கு. பட் மார்க்கெட் அந்த கம்பெனியோடைய ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் கரெக்டாகவே இருக்கு. அண்ட் எல்லாமே வெல் டெவலப்டா இருக்கு. விச் மீன்ஸ் அந்த டிவிடெண்ட்டை வச்சு, அதாவது இந்த டிவிடெண்ட் அவங்க கொடுத்தா கூட கடைசியாக அந்த கம்பெனி டெவலப் ஆக முடியுது அப்படின்னா அந்த கம்பெனி இன்னும் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும் அர்த்தம். ஸோ பட் டிவிடெண்ட் மட்டும் கொடுக்குறாங்க, அந்த கம்பெனி பெருசாக க்ரோத் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த காசெல்லாம் ப்ரொமோட்டருக்கு போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த டிவிடெண்ட் அப்படின்றது ஒரு தனி டாபிக், அதை நான் தனியாகவே பேசுகிறேன். அண்ட் ஆர்ஓசி, இந்த ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, அதாவது எவ்வளோ கேபிட்டல் இருக்கு, விச் மீன்ஸ் கேபிட்டல் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, எவ்வளோ கேபிட்டல் கொடுத்தா அவங்க எவ்வளோ நம்மளுக்கு ரிட்டர்ன் தருவாங்க. இப்போ 100 ரூபாய் கொடுத்தா அவங்க எவ்வளோ ரிட்டர்ன் தருவாங்க, விச் மீன்ஸ் அவங்களுடைய கேபிட்டலாக ஆட் ஆகும்னா அது எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் தரும் அப்படின்றது அந்த கேபிட்டல் ஆன் எம்ப்ளாய்டு. ஸோ இது எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோ பெட்டராக இருக்கும். அந்த ஆர்ஓஇ, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. ஸோ இந்த ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படின்றது நம்ம மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து ஐபிஓ மூலியமாவோ இல்லை ரைசிங் மூலியமாவோ ஃபண்ட் மூலியமாவோ வாங்குற காசை ஈக்விட்டியாக கன்வெர்ட் பண்ணி, அதாவது ஈக்விட்டி நம்ம கொடுக்குற 100 ரூபாய்க்கு அவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணுவாங்க அப்படின்றது தான் இந்த ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. ஸோ இதுவும் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோ பெட்டராக இருக்கும். பட் இந்த ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்றது புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு தனி கம்பெனியை நீங்களா வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப தைரியம் கிடைச்சிரும். எப்படி அனாலிசிஸ் பண்றதோ அப்படின்னு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ். அவங்க கிட்ட இருக்கிற அசெட்ஸ், சொத்து மதிப்பு மூலியமா அவங்களுக்கு எவ்வளவு இன்கம் வருது, ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்ற அந்த ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ், இதுவும் எவ்வளவு அதிகமா இருக்கோ அவ்வளவு பெட்டரா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் டெட். டெட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம் ஃபார் எ கம்பெனி. அது எந்த கம்பெனியா இருந்தாலும் சரி, டெட் அப்படின்றது ரொம்ப 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 டேஞ்சரஸான ஒரு விஷயம். ஸோ கடன் இல்லாத வாழ்க்கை, அதாவது ₹1 இருந்தாலும் அது அவங்க காசா இருந்தால் பெட்டரா இருக்கும். ஸோ கம்பெனி பொறுத்தவரை ஒரு டெட்டே இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கலாம். பட் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கணும். விச் மீன்ஸ் டெட் வந்து இருக்கலாம், குட் டெட்டா இருக்கும். விச் மீன்ஸ் எப்படி சொல்றது, அந்த கம்பெனி அந்த காசை வாங்கி அதை விட பெட்டர் ரிட்டர்ன்ஸ் எங்கேயோ ஒரு இடத்துல பண்ணி அதை செட்டில் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. பட் அந்த கம்பெனி ஃபுல்லாகவே டெட்டாக இருந்தால் அது சீக்கிரமாக அழிஞ்சு போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டெட் இருக்கிற கம்பெனிஸை வாங்காதீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய பேர் நம்மள மாதிரி ஆட்கள், விச் மீன்ஸ் பீப்புள்ஸ், நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்தாலே போதும், பயங்கரமாக இருப்பாங்க, நிறைய காசு வச்சிருப்பாங்க, நல்லா ஃபேமாக இருப்பாங்க. பட் கடைசியில் டெட், அதாவது கடன் அதிகமாகி அவங்க இது காலி ஆயிடுவாங்க. ஸோ கம்பெனிஸ் அப்படின்றது இன்னும் டேஞ்சர். நீங்கள் பல பேரை பார்க்கலாம், அனில் அம்பானியை பார்க்கலாம், நிரவ் மோடியை பார்க்கலாம், ஸோ பல பேரை பார்க்கலாம், மல்லையா பார்க்கலாம், விஜய் மல்லையா. ஸோ அந்த மாதிரி பல பேர் டெட்டால அழிஞ்சு போன பல கதைகள் இருக்கு. ஸோ அதனால டெட் இருக்கிற கம்பெனி பக்கம் போகக்கூடாது. அதனால டெட் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்க்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லுவேன் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், மார்க்கெட் என்ன ஃபீல் பண்ணுது, நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மார்க்கெட் ஃபீலிங்க்கும் என் ஃபீலிங்க்கும் எப்படி இருக்கு அப்படின்னு எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்றது அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ். நம்ம மார்க்கெட் இங்க சொல்றது மார்க்கெட் அப்படின்னு யாரை மென்ஷன் பண்ற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் பீப்புள்ஸ் மார்க்கெட்ல யாரெல்லாம் ட்ரேட் பண்றாங்க அவங்க வந்து இவங்களா கூட இருக்கலாம். விச் மீன்ஸ் அவங்க ஒரு பெரிய இடத்துல கூட இருக்கலாம், பெரிய ட்ரேடரா இருக்கலாம். ஸோ அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க, ஸோ நம்ம என்ன ஃபீல் பண்றோம் அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். விச் மீன்ஸ் ஒரு சில இடத்துல அவங்க கரெக்டா இருப்பாங்க, பட் நம்ம கரெக்டா இருக்கும். பட் நம்மளுக்கு புரியுதா, நம்மளால ஜஸ்டிஃபை பண்ண முடியுதா, நான் ஏன் இந்த ஸ்டாக்கை வாங்குறேன் அப்படின்ட்டு நம்மளால ஜஸ்டிஃபை பண்ண முடியுதா அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் பார்த்து ஒரு ஸ்டாக்கை வாங்கும் போது இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஸ்டாக்கை வாங்கும்போது உங்களுக்கு பெட்டரான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்பரை. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வர வீடியோஸ்ல ப்ரொமோட்டர் எப்படி வேல்யூவேட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.